இன்னைக்கு ஒரு சின்ன கதை. உழைப்பின் அருமை. உழைப்பின் அருமை. ஒரு பையன் இருந்தான். அவன் வந்து படிச்செல்லாம் முடிச்சிட்டான். ஆனால் வேலைக்கு போகாமல் என்ன பண்ணிட்டு இருக்கான், வீட்லேயே இருக்கான். எப்போ பார்த்தாலும் ஃபோன் நோண்டுறது போக மற்ற நேரமெல்லாம் டிவி பார்க்கறது, ஊர் சுற்ற வேண்டியது, இதே மாதிரி அவன் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவங்க அப்பாவுக்கு இதை பார்த்த உடனே ரொம்ப கோபம் வருது. எந்த அப்பாக்குனாலும் கோபம் வரும்ல, தன்னோட பையனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காரு, ஏதோ ஒரு வேலைக்கு போவான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எதுக்குமே வேலைக்கே போகாமல் சும்மாவே உட்காந்துருக்கான். உடனே ஒரு நாள் அவங்க அப்பா பிடிச்சி சத்தம் போடுறாரு, இந்த மாதிரி நீ வேலைக்கு போகாமல் ஊர் சுற்றிட்டு இருக்கியே, ஏதோ ஒரு வேலைக்கு போ, உனக்கு கிடைச்ச எந்த வேலைக்காவது போய் செஞ்சு ஒரு 100 ரூபாயாவது கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அவன் என்ன பண்ணுறான், காலையிலேயே வீட்டிலேருந்து கிளம்பி போயிடுறான். சாயந்தரம் வருமா அவங்க அம்மா கிட்டேருந்து ஒரு 100 ரூபா வாங்கி அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, கோவத்தில் அந்த ரூபா நோட்டை தூக்கி தீயில வீசிடுறாரு. அவனும் எதுவும் கண்டுக்காமல் போய்க்கிறான். அடுத்த நாளும் இதே மாதிரி செய்கிறான். ஒவ்வொரு நாளும் அவன் 100 ரூபாய் யார்கிட்டயாவது வாங்கிட்டு வருவான். வாங்கிட்டு வந்து அப்பா கிட்ட கொடுப்பான். அப்பா என்ன பண்ணுவார், அதை சுருட்டி நேராக தீயில வீசிடுவார். இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணா, இந்த அப்பா எப்போ பார்த்தாலும் நம்ம வேலைக்கு போகலன்னு திட்டிகிட்டே இருக்காரு, இன்னைக்கு நம்ம பேசாமல் ஒரு வேலைக்கு போய் ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சு அப்பாட்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு பக்கம் கட்டட வேலைக்கு போகிறான். அங்கே அவனுக்கு 100 ரூபாய் சம்பளம் கிடைக்குது. அதை கொண்டு வந்து அப்பா கிட்ட கொடுத்த உடனே அப்பா அதே மாதிரி தான் நீ கொண்டு வந்த காசை தூக்கி வீசுறதுக்காக சுருட்டுறாரு. உடனே அந்த பையனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. அப்பா, இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு, நீங்கள் எப்படிப்பா தூக்கி வீசுவீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா சொன்னார், இப்போ தான் நீ கொண்டு வந்து கொடுத்துருக்க காசு என்னது, உன்னோட உழைப்பால் வந்த காசு அப்படின்னாரு. எப்படிப்பா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்ட உடனே, நான் இவ்வளோ நாள் என்ன பண்ணேன், அந்த காசை வாங்கி தூக்கி வீசினப்போ நீங்கள் எதுவுமே கண்டுக்கல. நீ என்ன பண்ண, எதுவுமே கண்டுக்கல, யாரோ கொடுத்த காசு தானே, அதை போனால் போகுதுன்னு விட்டுட்டேன். ஆனால் உன்னோட உழைப்பில் வந்த அந்த 100 ரூபாய் உனக்கு இன்னைக்கு பெருசாக தெரியுது. அதுதான் சொல்கிறேன், உழைப்பு வந்து என்றைக்குமே உயர்வு தரும்.